நம்மளோட 4வது டெக் நியூஸ் எபிசோட்ஸில் நிறைய டெக் நியூஸ் உங்களுக்காக காத்திருக்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கூடவே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் போகிற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட 4வது டெக் நியூஸ் எபிசோடில் முதல் டெக் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் சிம் எல்லாருமே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஏர்டெல் சிம்மில் நீங்கள் 3 months பிளானோ இல்லை 4 months பிளானோ இல்லை 1 year பிளானோ போடும்போது உங்களுக்கான ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 1 yearக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அது என்னென்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 448 பிளான், 499 பிளான், 599 பிளான் அண்ட் 2698 பிளான். ஸோ இந்த ருபீஸ்க்குலாம் நீங்கள் பிளான் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹாட்ஸ்டாரில் போய்ட்டு உங்களோட ஏர்டெல் சிம் நீங்கள் எந்த சிம்க்கு வந்து ரீசார்ஜ் பண்ணிங்களோ இந்த பிளானில், ஸோ அந்த பிளானை நீங்கள் லாகின் பண்ணாலே போதும், உங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆயிரும். அடுத்த டெக் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக்பெரி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அரௌண்ட் 2017 வந்து அவங்க நாங்கள் ஸ்மார்ட் ஃபோனே இதுக்கு மேலே அனௌன்ஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் இப்போ மறுபடியும் நாங்கள் ஸ்மார்ட் ஃபோன் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன ஸ்மார்ட் ஃபோன்னு பார்த்தீங்கன்னா, கீபேட் மொபைலே நாங்கள் 5G கொண்டு வர போகிறோம், கம்மிங் 2021 நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம், எல்லாருக்குமே வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஊரில் எப்படி ஆப்பிள் வந்து பயங்கரமாக ரேட் அதிகமாக இருக்கோ, அதே மாதிரி தான் பிளாக்பெரி பயங்கரமாக ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த மொபைல் எந்த ரேஞ்சுக்கு கொண்டு வராங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அடுத்த டெக் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிமெயில் சர்வீஸ் வந்து நேற்று ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் டவுனாக இருந்தது. ஒரு 7 hours 10 hours பக்கம் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் டவுனாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் யாராச்சும் ஜிமெயிலில் இந்த இஷ்யூவை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஜிமெயில் மட்டும் இல்லாமல் கூகுள் சர்வீசஸ் நிறையவே டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வீடியோஸ் கூட என்னால் போஸ்ட் பண்ண முடியல. நான் அப்லோட் பண்ணி 2 hours அப்புறம் தான் என்னோட வீடியோ ப்ராசஸ் ஆகி போஸ்ட் பண்ண முடிஞ்சது. அடுத்த டெக் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் பல்வே இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஆல்ரெடி நான் ஒரு டெக் நியூஸில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த நியூஸ் இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கார்ட்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த கூகுள் பலூன் சர்வீஸ் வந்து கென்யாவில் லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கென்யாவில் வந்து அரௌண்ட் 50,000 square kilometerக்கு நம்ம லான்ச் பண்ணிட்டோம். சென்ட்ரல் கென்யாவும் அண்ட் வெஸ்ட் கென்யாவும் ஃபுல்லாக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சியில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ் தான், எந்த ஒரு அமௌண்ட்டும் உங்ககிட்டேருந்து நாங்கள் எடுக்க மாட்டோம். ஸோ இது நீங்கள் எமர்ஜென்சியில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நான் ஆல்ரெடி அந்த நியூஸில் சொன்ன மாதிரியே நிறையா பலூன்ஸ் கிராஷ் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த பலூனும் கிராஷ் ஆகாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும். அடுத்த டெக் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட் தரப்புலேருந்து Airdopes 131 அப்படிங்கிற ஒரு ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன் வந்து லான்ச் பண்ணுறாங்க நாளைக்கு. ஸோ அரௌண்ட் 1300க்கு வந்து நாளைக்கு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ லான்ச் ஆகிடுச்சு அப்படின்னா நான் வந்து வாங்கிட்டு அதை அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துருவேன். இதில் வந்து 13mm டிரைவர் அண்ட் வேக்கப் சப்போர்ட் அண்ட் வந்து வாட்டர் ப்ரூஃபும் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது ஒன்ஸ் நாளைக்கு லான்ச் ஆகிடுச்சு அப்படின்னா நான் வாங்கினதும் உங்களுக்கு வந்து அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ போடுறேன். யாராவது இந்த இயர்ஃபோன் ரிவ்யூக்கு வெயிட் பண்ணுறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டெக் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் தரப்புலேருந்து ஒரு புது மொபைல் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் வந்து ஒரு 4 மொபைல் லான்ச் பண்ணாங்க. இப்போ மறுபடியும் ஒரு புது மொபைல் மிட் ரேஞ்சில் நம்ம லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நீங்கள் M51S அப்படிங்கிற ஒரு மொபைல் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் வந்து 6000 mAh பேட்டரி கொண்ட ஒரு மொபைல் அரௌண்ட் 14,000க்கு லான்ச் பண்ணாங்க. அதே மாதிரி இவங்க வந்து இப்போ புதுசாக ஒரு களத்தில் இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 7000 mAh பேட்டரி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட மொபைலோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் கேலக்ஸி M51 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த M51 மொபைல் வந்து ஸ்னாப்ட்ராகன் 730 சிப்செட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 730 சிப்செட் இல்லாமல் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரிபிள் கேமரா ப்ளஸ் வந்து ஆமோலட் பேனல். அப்புறம் வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அண்ட் 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மொபைல் வந்து ஒரு 20,000 ரேஞ்சுக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மொபைல் ஹிட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்த டெக் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோக்கியா வந்து ரொம்ப நாளாக மொபைல் லான்ச் பண்ணாமல் சைலண்ட்டாக இருந்தாங்க. இப்போ புதுசாக வேற ஒரு பிளாட்ஃபார்ம் தேடி போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஐ எப்படி வந்து எம்ஐ பாக்ஸ் லான்ச் பண்ணாங்களோ அந்த எம்ஐ பாக்ஸ் வந்து நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கார்ட்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ எம்ஐ எப்படி வந்து பாக்ஸ் லான்ச் பண்ணாங்களோ, ஆண்ட்ராய்டு பாக்ஸ் லான்ச் பண்ணாங்களோ அதே மாதிரி நோக்கியா வந்து மீடியா ஸ்ட்ரீமர்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த மீடியா ஸ்ட்ரீமர் வச்சு உங்களோட நார்மல் டிவியை கூட ஸ்மார்ட் டிவியை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து அரௌண்ட் 3500க்கு லான்ச் பண்ணுறாங்க. பட் வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி வந்து இது பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து ஃபைனல் டெக் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரூ கலர்லேருந்து ஸ்பேம் ஆக்டிவிட்டி இண்டிகேட்டரை வந்து நம்ம ரோல் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பேம் ஆக்டிவிட்டி இண்டிகேட்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யாராச்சும் கால் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஸோ அந்த கால் வந்து ஸ்பேம் காலாக இருக்குது, அந்த கால் வந்து உங்கள் டேட்டாவை எடுக்கிறதுக்காக கால் பண்ணுறாங்க, இல்லைனா வந்து தேவையில்லாமல் கம்பெனி கால்ஸ் வருது அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஸோ அவங்க வந்து எத்தனை டைம் எத்தனை பேருக்கு கால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நிறைய டீட்டெயில்ஸ் அவங்களோடது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக வந்து இவங்க ஸ்பேம் தான் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா,
ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் ஸ்பேம் கால் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் ஒரு 10 பேருக்கு ஸ்பேம் கால் பண்ணுறேன் அப்படின்னா 10 பேருமே கட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒருத்தருக்கு வந்து இது ஸ்பேம் கால் அட்டன் பண்ணி அது ஸ்பேம் காலாக தெரியாமல் அட்டன் பண்ணி பேசிடுவாங்க. அதில் 9 பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேம் கால்னு ஐடென்டிஃபை பண்ணி கட் பண்ணிடுவாங்க. 11வது யூஸர் வந்து அந்த மொபைல் நம்பரை போய் செக் பண்ணும்போது 10 பேர் கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு வந்து அது அந்த ஸ்பேம் இண்டிகேட்டர் வந்து காமிச்சிரும். ஸோ அவர் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவார் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ ஓகே இது ஸ்பேம் காலாக இருக்கும் அப்படிங்கிறது நினச்சிட்டு அவரும் வந்து இதை இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரூ காலர் சேஃபாக, ட்ரூ காலர் வந்து நமக்கு யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற தனி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா காஸ்ட்டாக கொடுத்துருக்கேன்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க guys, இந்த டெக்னிக்ஸ் எபிசோட் எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிட்டா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.